வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று பிப்ரவரி 25 மாசி 13. பனி குறையும் வானிலை இன்று முதல் தொடக்கம். கடலோர மாவட்டங்களில் முதற்கட்டமாகவும் அடுத்த கட்டமாக மத்திய மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்களிலும், அதற்கு அடுத்த கட்டமாக வடக்கு மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களிலும் இந்த பனி குறையும் வானிலை ஏற்பட இருக்கிறது. அதே போல நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சூரியனுடைய தோற்ற நகர்வின் காரணமாக வளிமண்டலத்தில் கீழடுக்கிலும் மேலடுக்கிலும் காற்றின் போக்குவரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் மற்றும் கடல் வெப்ப நீரோட்டங்கள் சார்ந்த குறைவழுத்த பகுதிகள், இதனை சார்ந்து மழைக்கான வாய்ப்புகள் ஒரு சில மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய நிலையில் இன்றைய நிலையிலான வானிலை அமைப்பின்படி நமது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. முந்தைய விளக்கத்தில் தெரிவித்தபடி நிகழ்வின் காரணமாக தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல்ல குறைவழுத்த பகுதி ஏற்பட்டிருக்கிறது. இதனை சார்ந்து கீழடுக்கிலும் மேலடுக்கில் தொடர்புடைய காற்று சுழற்சியும் ஏற்பட இருக்கிறது. இந்த சுழற்சி படிப்படியாக அது நிலநடுக்கோட்டு பகுதிக்கு இணையாக தென்னிலங்கை மற்றும் குமரிக்கடல் வழி நிலநடுக்கோட்டு பகுதி சார்ந்து வலுவிழக்கும். இந்த சுழற்சி இந்த காற்று போக்குவரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் காரணமாக மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏற்பட இருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என பார்க்கலாம். கடலோர டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள், தென் கடைகோடி மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கின்றன. குறிப்பாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை பொழிவிற்கும், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த மாவட்டங்களினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் அதனை சார்ந்த உள்பகுதிகளில் சற்று பரவலான மழை பொழிவிற்கும், தஞ்சை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் ஆங்காங்கே மழை பொழிவிற்கும், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படவும், ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் பெரும்பாலும் கிழக்கு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவிற்கும், மதுரை, விருதுநகர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து உள்பகுதிகளிலும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் சற்று கூடுதல் மழைப்பொழிவிற்கும், நெல்லை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் சார்ந்து அதனுடைய உள்பகுதிகளிலையும் இந்த மாவட்டங்களினுடைய கிழக்கு பகுதிகளிலையும் சற்று பரவலான கூடுதலான சற்று கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல குமரி மாவட்டத்தின் தெற்கு பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழைக்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். எப்போன்னா பிப்ரவரி 27, 28, மார்ச் 1, 2, 3 இந்த தேதிகள் வரை அவ்வப்போது ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக அமையும். ஒரு தொடர் மழை வாய்ப்பு அல்ல, தொடர்ந்து மழைப்பொழிவாக ஏற்படும் என்பது அல்ல. இந்த நாட்கள்ல, அதாவது பிப்ரவரி 27, 28, மார்ச் 1, 2, 3 இந்த 5 தினங்கள்ல ஓரிரு தினங்கள் அல்லது தென் கடைக்குடி மாவட்டங்களை பொறுத்தவரை 3 முதல் 4 தினங்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல டெல்டா கடலோர மாவட்டங்களில் 2 முதல் 3 நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனை தவிர்த்து ஏனைய மாவட்டங்கள் என மழைக்கான வாய்ப்புகள் என எடுத்துக்கொண்டால் மத்திய மேற்கு மாவட்டங்களில் ஓரிரு நாட்கள், அதாவது 28, 1, 2 இந்த 3 தினங்களில் ஓரிரு நாட்கள், கோவை மாவட்டத்தினுடைய மைய பகுதிகள் மற்றும் வடக்கு பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் இங்கெல்லாம் ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதே போல திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய மைய பகுதிகளிலையும், தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய மத்திய பகுதிகளிலையும், அதாவது தஞ்சாவூர் நகர் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இந்த நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதே போல திருவாரூர் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளிலையும் ஓரிரு நாட்கள் 28, 1, 2 இந்த 3 தினங்களில் ஓரிரு நாட்கள் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். பெரும்பாலும் இது லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவாக ஏற்பட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். மேகமூட்டமான வானிலை அமைப்பு இதர வடகடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே ஏற்படக்கூடும்.
கடலூர் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். இந்த 28, 1, 2 இந்த தேதிகளில் பெரும்பாலும் கடலோர மாவட்டங்களில் பனிப்பொழிவினுடைய தாக்கம் நாளை முதல் இன்று தொடங்கி சற்று குறைய தொடங்கும். இது படிப்படியாக இந்த பனி சூழல் குறைந்து வெப்பத்தினுடைய அளவு படிப்படியாக உயரும். மார்ச் 15ஆம் தேதிக்கு பின்னர் வடக்கு உள் மாவட்டங்கள்லையும் மத்திய மேற்கு மாவட்டங்கள்லையும் தெற்கு உள் மாவட்டங்கள்லையும் இந்த பனிப்பொழிவினுடைய தாக்கம் குறைய தொடங்குவதோடு வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஒரு சில இடங்கள்ல, அதாவது மத்திய மேற்கு மற்றும் வடக்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல அரிதாக ஏற்பட தொடங்கும். மேலும் மார்ச் 16, 17, 18 இந்த தேதிகளில் மீண்டும் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி சார்ந்து குறைவழுத்த பகுதிகள் ஏற்பட்டு, அதாவது குறிப்பிட்ட கால இடைவெளியில் 15 முதல் 20 நாட்கள் என்ற கால இடைவெளியில் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு ஒரு பக்கம் நீடித்துக் கொண்டிருக்க வெப்பம் படிப்படியாக உயர்ந்து ஏப்ரல் முதல் மற்றும் 2வது வாரங்களில் வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் மெல்ல மெல்ல தோன்ற தொடங்கும். மத்திய மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல இதனுடைய தாக்கம் வரக்கூடிய மாதங்கள்ல சற்று கூடுதலான தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இயல்பை விட கூடுதலான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த ஆண்டு. ஏன்னா லா நினோ தற்போதைய நிலையில் -0.3 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் நீடிக்கிறது. நினோ 3.4 இண்டெக்ஸ், அதே போல ஐஓடி இண்டெக்ஸ் -3.9 என்ற அளவில் எதிர்மறை விளைவில் இருக்கிறது. இந்த விளைவே வரக்கூடிய மாதங்கள்ல தொடரக்கூடும். மெல்ல மெல்ல இந்த எதிர்மறை விளைவினுடைய தாக்கம் அதிகரிக்கவும் கூடும். எனவே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள், வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக இருக்கும் என நம்பலாம். இது எந்தெந்த மாவட்டங்களுக்கு இத்தகைய கூடுதல் வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் என நாம் நினைப்பது அல்லது நாம் கணிப்பது, தென் கடைக்கோடி மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள். தெற்கு மாவட்டங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் இந்த மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், அதே போல கோவை, ஈரோடு, நீலகிரி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் சற்று கூடுதலான மழைப்பொழிவிற்கு கோவை, திருப்பூர் இந்த மாவட்டம் சார்ந்தும் வெப்பச்சலன மழைப்பொழிவினுடைய தாக்கம் சற்று மிகையாக இருக்கக்கூடும் வரக்கூடிய மாதங்கள்ல என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். என்றாலும் இது பற்றியான ஒரு விரிவான விளக்கத்தை நாம் கூடுதல் விவரங்களோடு அடுத்த விளக்கத்தில் பார்க்கலாம். தொடர்ந்து கண்காணிப்போம். வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும்